வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் நேரு, நகராட்சி மற்றும் நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அமைச்சர் நேரு, அவர் மீது 1000 சொச்ச ரூபாய்க்கு 1056 கோடி ரூபாய் லஞ்சம் அவர் முறைகேடாக பணம் பெற்றுள்ளார் என்று அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியது. ஊழல் தடுப்பு பிரிவை விசாரிக்க சொல்லி அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருந்தது. ஆனால் முதல் கட்ட விசாரணை ஆரம்பம் செய்திருக்கிறோம். எது? லஞ்ச ஒழிப்பு போலீஸு. எப்படிப்பட்ட வினோதமான ஜனநாயக நாடு பார்த்தீங்களா? எந்த அமைச்சர் எந்த அரசாங்கத்தின் கீழ் அமைச்சராக இருக்கிறாரோ அந்த அரசாங்கத்தையே அந்த அமைச்சரை விசாரணை செய்ய சொல்லி கடிதம் அனுப்பணுமா? எவனாவது கிறுக்கன் கூட அதை விசாரணை பண்ணுவானா? பண்ண மாட்டாங்க. நான் அப்படி சொன்னதுக்கு கொஞ்சம் தவறாக சொல்லி தான் மன்னிக்கணும். ஆனால் அந்த விசாரணை அது முதல்ல ஒரு குற்றச்சாட்டு. இதையே 2 முறை அவங்க கேட்டாச்சு. ஐயா என்ன பண்ணீங்க அப்படின்னு. லஞ்ச ஒழிப்பு முதல் கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ 2வது குற்றச்சாட்டு 366 கோடி. இறைவா, 366 கோடிக்கு என்ன? அமெரிக்காவில் கொஞ்சம் ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கீங்க, சிங்கப்பூரில் பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு உறவினர்கள், தெரிந்தவர்கள், நெருக்கமானவர்கள் என்று அமைச்சர் நேருவுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் வங்கி கணக்கிலேருந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அதை இன்னும் ஒரு விவரமாகவே சொல்கிறேனே, என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத விவரமாக சொல்கிறேன். 10லேருந்து 15 குறிப்பிட்ட லஞ்சம் பெற்ற நிகழ்வு இருந்திருக்கு. 365 கோடி ரூபாய் அதுக்கான 365.87 கோடி சட்டவிரோதம். டிபிஹெச் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் 223 கோடி. முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக 36 கோடி. பினாமி நிறுவனங்கள் மூலமாக 58 கோடி. தங்க முதலீடு வழியாக 2.33 கோடி, ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளிநாட்டு சொத்துக்கள் வழியாக 44 கோடி. ஆடம்பர செலவினங்களுக்கு 75 லட்சம். 50 கோடிக்கு ஹோட்டல் வாங்குவது தொடர்பாக ஒரு விவாதம் நடந்திருக்கு. அமெரிக்காவில் 34 ஏக்கர் வாங்கியிருக்காரு. சிங்கப்பூருக்கு பணிமாற்றம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் 70 கோடிக்கு 3.23 கோடி ரூபாயில் 2ஆம் சொத்து, முதல்ல சொன்னது வேறு, இப்போ இதில் அந்த குற்றச்சாட்டில் அது நடந்திருக்கு. இது தொடர்பாக பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தமிழக போலீஸார் விசாரணை பண்ணணும். முதல் கட்ட, இது ரொம்ப முக்கியம், முதல் கட்ட விசாரணைங்கிற பேரில் தாமதம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊழல் புரிந்தவங்க அதற்கான சாட்சிகள் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை யாருக்கு? தமிழக டிஜிபி லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. இவ்வளவும் பட்டியல் போட்டாச்சு. அமைச்சர் நேருடைய ஊழல் குற்றச்சாட்டுடைய பட்டியல் அத்தனையும் போட்டாச்சு. சீக்கிரம் பதிவு பண்ணின்னு சொன்னாச்சு. ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? தொடர்ந்து பேச